என்ன நட, என்ன உட, என்ன ஒரு இட, என்ன ஒரு கழுக்கு, என்ன ஒரு மினுக்கு, என்ன ஒரு குழுக்கு. அந்த ரம்பா ஊர்வசி மேனகாலாம் உங்ககிட்ட பிச்சை தாண்டி எடுக்கணும். உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தாவே என் கண்ணாலே உன்னை கற்பழிச்சணும் போல இருக்குது. சரி, நான் ஒன்று கேட்குறேன் உங்ககிட்ட, மறைக்காம சொல்லணும். கேளுங்க, சொல்றேன். என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். ஓ, பிடிக்கும், அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப பிடிக்காது. பிடிக்கும், அவ்வளவுதான். அப்போ உன் மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவன் வேற யாரோ உன் மனசுல இருக்கிறான், அப்படித்தானே? இருந்தாங்க, இப்படி இல்லை. எப்பயோ அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இனிமே எல்லாமே நீங்க தான் முக்கியம்னு வந்துட்டேன். சரி, நான் உன்னை நம்புறேன். ஆனா ஒண்ணு, சிவாவுக்கு துரோகம் பண்ண மாதிரி எனக்கு பண்ணலாம்னு நினைச்சா உன் குடும்பத்தையே தரமட்டமாக்கிடுவேன். சரி, அந்த பாலை கொடு. சரிப்பா, நம்ம வாழ்க்கை பயணத்தை தொடங்கலாமா? ஒரு நிமிஷம் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாமே. ஓஹோ, எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி, உனக்கு கஷ்டமா இருக்குதுன்னா வேண்டாம். சரி, என் கூட ஒரு டூயட்டாவது பாடவாவே. அதுக்கும் தயங்குறியா? சரி, நான் கனவுலையாவது பாடிட்டு போறேன்ப்பா. ஆசை வளர்த்து வச்சான், மீச வளர்த்த மச்சான், ஆசை வளர்த்து வச்சான், உன்னை இந்த நெஞ்சுக்குள்ள பொத்தி பொத்தி.
ராசனுக்கு பக்கம் வந்தது பெண் குதிரை சந்தனம் நாம் பூச சாமரம் நீ வீச இப்ப ஆரம்பமாயாச்சு ராஜயோகம் ஈச வாழத்த மச்சான் ஆசை வாழத்து வச்சான் உன்னை இந்த நெஞ்சுக்குள்ள பொத்தி பொத்தி என்ன சுத்துது வண்ணச்சிட்டு ரொம்ப கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன கட்டுற தொட்டு தொட்டு தொட்ட இடம் அத்தனையோ தித்திக்கும் தித்திக்கும் சக்கர போல ஒன்ன இந்த நெஞ்சுக்குள்ள பொத்தி பொத்தி. வணக்கம் கவுன்சில் தம்பி, எங்கே அவசரமாக வெளியே கிளம்பிட்ட போல இருக்கு. உங்களை போகலான்னு தான் நான் வந்தேன். ஆமாங்க, மெட்ராஸ் வரைக்கும் ஒரு முக்கியமான வேலை புறப்பட்டுட்டு இருந்தேன். நீங்கள் வந்த விஷயம் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணுறேன். வந்த விஷயம் என்ன சொல்கிறேன்னு தெரியல. எங்கள் குடும்ப சூழ்நிலை இப்போ உங்களுக்கு எப்படின்னு நல்லாவே உங்களுக்கு தெரியும். பேசணுங்க, எங்களுக்கு வயிற்று கழுவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பையனுக்கு அடிபட்டதுலேருந்து எங்கள் குடும்ப சூழ்நிலை மாறி போச்சு. இந்த ரேஷன் கடையில் இந்த அரிசி இதை வாங்கித்தான் அப்படியே வயிற்ற கழுவிட்டு இருக்கோம். மளிகை ஜாமான், மிளவா, எண்ணெய், பருப்பு இந்த மாதிரி வாங்கிறதுக்கு எங்கள்கிட்ட காசே இல்லை. அதுக்காக தான் இந்த அரசு கொடுக்குறாங்கல்ல அனாதை பணம், அனாதை பணம், அனாதை பணம், அதை வாங்கி கொடுக்க முடியுமா தம்பி? ஏதோ அந்த காசை வச்சு கொஞ்சம் பொழப்பு நடத்துவோம் தம்பி. நீங்கள் சொல்கிறது புரியுது, ஆனால் அதுக்கு 4000 செலவாகுமே. என்ன தம்பி இப்படி சொல்கிறீங்க? என்னோட காசு எங்கே இருக்கு? ஏதோ நீங்கள் பெரிய மனசு பண்ணி அந்த உதவித்தொகை வாங்கி கொடுத்தீங்கன்னா காலம்புறம் இருக்கிற இந்த ஹோட்டலில் உங்கள் பேரை சொல்லி நிம்மதியா. இது பாருங்க முச்சாமண்ணா, எந்த ஒரு வேலைக்குமே பணம் செலவு பண்ணாதான் எதுவுமே செய்ய முடியும். பணம் இல்லாமல் வெறுங்கையோடு போனால் எந்த ஒரு வேலையுமே நடக்கவே நடக்காது. முதல்ல பணம் 4000 ரெடி பண்ணிட்டு வாங்க, மற்றதா அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். பார்த்து மெதுவாமா, முறுக்கு கம்பியாட்டம் எல்லாம் முறுக்கிட்டு இருக்கு. ஏக்கா ஏக்கா, டேய் கரடி சும்மாறா, அவ்வளோ வேண்டாம் கூப்பிட்றேன், விட்டுறா, நான் இப்படியே ஓடிடுறேன். எனக்கு மட்டும் என்ன தெரியும், நம்ம மெட்டால ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சாமி கும்பிடலாம்னு போனேன். அங்க பார்த்தா இவரு ரோட்ல காலை கிளப்பிட்டு படுத்துருந்தாரு. என்ன மாமா ஆச்சுன்னு கேட்டா, சாமி மாடு புசு 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 புசுன்னு வாயில காத்து தான் வரத்தோல பேச்சு வரல. அதான் இங்க தூக்கிட்டு வந்து போட்டேன். ஐயோ, எனக்கு இருக்கிறது ஒரே குஞ்சி, அது அப்படி அடிபட்டு போய் வந்து நிக்கிறேன். ஏங்க மாமா, என்னங்க ஆச்சு? ஜிமிக்கி, அது ஒன்றும் இல்லை புள்ள, நீ கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டுட்டு வா. தண்ணி? தண்ணி மட்டுமா இல்லை ஸ்பூன் கொண்டுட்டு போய் கேட்டேன். தண்ணியே போதும் புள்ள. டேய் கரடி மாப்பிள்ள, நீ ஏன்டா அவகிட்ட ஒன்று சொல்கிற? நான் ஒன்று வெக்கத்தை விட்டு ஒன்று சொல்லட்டுமா? இவளை கல்யாணம் பண்ணதுலேருந்து முதராத்திரி அன்னைக்கு தெரியாதனமாக எனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டேன். ஆனால் எவ்வளோ எங்கள் ஆத்தாக்காரி ஒத்திக்கிங்க பேரில் கரும்பை, ஒரு முழு கரும்பை ஒன்றா ஒடிக்கலாம், 2ஆ ஒடிக்கலாம், 3ஆ கூட ஒடிக்கலாம். ஆனால் இவளுங்க 4ஆ ஒடிச்சு என்னை நாசம் பண்ணிட்டாங்கடா.
எப்போ இருட்டுது எப்போ விடியுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு கோட்டர் குடிக்கலாம், ஒரு புல்லு கூட அடிக்கலாம், ஒட்டுக்கா ஒரு கேஸையும் குடிக்க சொன்னா முடியலடா. என்ன மாமா, அவன் ஒண்ணு கிடைக்கலன்னு தடுமாறுறான். உங்களுக்கு 2 கிடைச்சிருக்கு, பூந்து விளையாட வேண்டாமா? போடா போடா இவனே, உனக்கு ஒன்றும் அவள் ஆத்தாக்காரை பற்றி தெரியாது. ஒரு நாள் அவ கூட கபடி ஆடிப்பார், அப்போ தெரியும் அவளை பற்றி. ஐயோ சாமி, ஆளை விடுங்க. டேய், அப்படின்னு கிழக்கால பக்கமாக ஓடு, நான் மேற்கால பக்கமாக ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறேன். மாமா மாமா, ஐயோ எங்க போய் தஞ்சங்க தெரியலையே. மாமா இது பாருங்க மாமா, நீங்க எங்க போனாலும் உங்களை விடவே மாட்டேன். அங்க வந்து ஒரு போடு போட்டு நான் போட்டுருவேன் மண்டையில. மாமா எங்க மாமா நீங்க இருக்கீங்க? மாமா நாத்து இங்க தான் வருது, அவ இங்க தான் இருக்கணும். மாமா என்ன மாமா, இந்த கட்டளையே கொஞ்சாம நீங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, கருவு இருக்கா இல்லையா? ஐயோ ஒன்றும் முடியல புள்ள, ஒரு நாளும் தான் பரவாயில்ல, ஒரு மாசமாக வச்சு செய்யன்னு செய்கிறேன். நான் என்ன தான் அப்படி பாவம் பண்ணேன், என்னை விட்டுரு புள்ள, நான் எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறேன். பாரு மாமா, நீ செம்ம கட்ட, அதெல்லாம் வச்சு செஞ்சுட்டு இருக்கேன். அரே, ஏற்கனவே நான் மெட்டால ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகும்போது தான் ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன். நல்லா ஜம்முன்னு ஒரு ட்ரெஸ்ஸு சிலுன்னு குழுக்குள்ள ஜம்முன்னு கோடு போட்ட ஜாக்கெட்டு போட்டு ஒரு பொம்பளை உட்காந்துருந்தேன். நானும் அப்படியே அவளை சைட் அடிச்சுட்டே போகலாம்னு இருந்தேன். அதுக்குள்ளே ஒரு பிரேக் போட்டான் பாரு டிரைவரு, அப்படியே வந்து என் மடியிலேயே உக்காந்துக்கிட்டா. எனக்குள்ளே தூங்கிட்டு இருந்த மிருகம் அப்போ தான் படார்னு எழுந்திரிச்சுது. சரி ஒரு சந்தோஷமாக போயிட்டு இருக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அந்த கேடுகட்ட இலவ ஸ்டாப் வந்துருச்சு. அதுவும் இறங்கி போயிடுச்சு. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி திரும்ப டிரைவர் பக்கமாக உக்காந்தேன். இதில் கடுப்பான டிரைவரு கீர் போடுறதுக்கு பதிலாக ஏறாட பிடிச்சி அங்கிட்டு ஒரு ஆட்டு இங்கிட்டு ஒரு ஆட்டு, அங்கிட்டு ஒரு ஆட்டு இங்கிட்டு ஒரு ஆட்டு. அதில் தான் எல்லாமே சுருங்கி போச்சு. மாமா சுருங்கி தானே போச்சு, இதுக்கு போய் ஏன் மாமா ஃபீல் பண்றீங்க? கொத்தோட புடிங்க போச்சு, நான் இருக்கேல, நீ கவலைப்படாத, நான் சரி பண்ணி தரேன். கலந்து முண்டு அவனுக்கு 1000 பிரச்சனை, உனக்கு உன் பிரச்சனை மட்டும்தான். மாமா இது பாருங்க மாமா, நான் உங்களை விடவே மாட்டேன், வாங்க மாமா. ஐயோ சாமி, உண்ணாபத்துக்காரது. மாமா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி முயற்சி பண்ணுறேன். முயற்சி பண்றியா? அதெல்லாம் போகட்டும். ஆமா என்னதுக்குயா நீ கோயிலுக்கு போய் காடை படுத்துட்டு இருந்த? அதுதானே புள்ள சொன்னேன், அந்த ஆண்டியை பார்த்தேன், நான் போண்டி ஆயிட்டேன். சரி சரி, இந்த காதையில எனக்கு வேண்டாம், வா மேட்ருக்கு போலாம்.
பங்காளியா நடந்து வரது பார்த்தா என் பொண்டாட்டி மாதிரியே தெரியுதடா. ஏ பங்கு உன் பொண்டாட்டியே தான்டா. வாடி என் மாமன் பத்த மறி குழந்த. உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்கிறா? என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறான்? தெரியாம தான் கேட்குறான், அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறானா? இப்போ நான் நினச்சேன்னா கூட காலையில் ஒருத்து, மத்தியானம் ஒருத்து, ராத்திரிக்கு ஒருத்தன் அனுபவிச்சு போக முடியுது. அப்படியெல்லாம் வாழணும்னு நான் நினைக்கல. உன் கூட தான் வாழணும்னு நினைக்கிறேன். நான் உன்னை தொட முடியலையடி. தொடாதடி, என்ன தொடாதடி. சந்தேகம் கேட்குறேன். உங்க 2 பேர்த்துக்கு இருந்தது தெய்வீக காதலா இல்ல காம காதலாடி? கேங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. நான் எந்த தப்பு பண்ணலைங்க. நான் மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லை. நான் எந்த தப்புமே பண்ணலைங்க. நம்புறேன்டி, நம்புறேன். அன்னைக்கே நீ என் கூட படுத்திருந்தீங்கன்னா நம்பியிருப்பேன். இந்த லிங்கம் மகாலிங்க சாப்பிட்ட எச்ச சாப்பாடு தான் எல்லாருமே சாப்பிட்றானுங்க. ஆனா உன் விஷயத்துல அடுத்தவங்க சாப்பிட்ட சாப்பாட்டை நான் சாப்பிட்ட நிலைமை வந்துடுமோன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது மட்டும் இந்த லிங்கத்துக்கிட்ட நடக்கவே நடக்காது. ஏங்க, சத்தியமா நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைங்க. நான் எந்த தப்பு பண்ணலைங்க. என்ன நம்புங்க. ஏய் பங்கு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை இவ பேசுனா எனக்கு வர ஆத்திரத்துக்கு இவளை இங்க கொலையா பண்ணிடும்டா. போதவராவல கண்ணே ரேகா, உள்ள போமா. கோவம் தெளிஞ்சதுன்னா எல்லாம் சரியாயிருமா. உள்ள போ. அண்ணா, நான் எந்த தப்பும் பண்ணலைங்கண்ணா. எங்க அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இவர் பின்னாடி வந்தேன். எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும். ஏய் பங்கு, என் மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குதுடா. வாடா திரும்பவும் பாருக்கு போலாம். டேய் நில்றா, இப்பயே நீ ஓவரா இருக்கிற. மறுபடியும் சரக்கு அடிக்க போலாங்கிற? வேண்டாம் பங்கு, இது நல்லதுக்கல்ல. நீ ஏன் சரிப்பட்டு வரமாட்டேன்? நானே கார் எடுத்துட்டு போய் பார்ல போய் தண்ணி அடிச்சுட்டு வந்துடுறேன். டேய் பங்கு, டேய் கார் எடுக்காதடா, உன்னால முடியாதுடா. டேய் வேணாம்டா, நில்லு. என்னம்மா அவ்வளோ அவசரமா என்ன வர சொல்லி இருந்த? அது வேற ஒன்றும் இல்லைப்பா, கறி குழம்பு வச்சிருக்கேன். உங்களுக்கு நான் கறி குழம்பு வச்சா பிடிக்கும்ல, அதனால சாப்பிட வர சொன்னேன். ஓ அப்படியாம்மா? ஆமாப்பா. நான் கூட என்னமோன்னு பயந்து போயிட்டேன். மாப்பிள்ளை இன்னைக்கும் வீட்டுக்கு வரலையாம்மா? அவர் வரதுக்கு லேட் ஆகும் போல இருக்கு. நீங்க வாங்க சாப்பிடலாம். சரிம்மா. அண்ணா அண்ணா அண்ணா, நீயாப்பா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை அண்ணே, அண்ணனை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா? அவர் இல்லையே, வேலைக்கு போயிருக்காரு. அவர் வரத்துக்கு ராத்திரி ஆகும். என்ன விஷயம்? எதனால என்கிட்ட சொல்லு. அண்ணே, நான் கீழே விழுந்ததுலேருந்து, அடிபட்டதுலேருந்து வேலைக்கு போக முடியல. அம்மா அப்பா சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அண்ணே. அதை பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு அண்ணி, வேதனையாக இருக்கு. அதான் அண்ணனை பார்த்து கொஞ்சம் செலவுக்கு பணம் வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தேன். அதானே பார்த்தேன். பணம் வேணும்னா போதும். அம்மா அப்பா பையன் 3 பேரும் நேரம் இங்கே தான் வரணும். உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? பணம் இல்லையேப்பா, ஒரு 10 நாள் கழிச்சு வா. சரிங்க அண்ணே. அண்ணே கொஞ்சம் பசிக்குது அண்ணே, கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் கொஞ்சம் கொடுக்குறீங்களா அண்ணே? சாப்பாடா? சரி, இரு எடுத்துட்டு வரேன். இந்தப்பா
பழைய சோறு தான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் இன்னும் அரிசி கூட ஊற போடலை. சரிங்க அண்ணி. என்னடா இவ பழைய சோறு கொடுக்குறான்னு நினைக்காத, நானே இப்போ அதான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுக்க அட்ஜஸ்ட் பண்ணி. அண்ணி நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அண்ணி. பரவாயில்லப்பா, இப்பயே சாப்பிடு. பரவாயில்ல அண்ணி, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் அண்ணி. அண்ணா அண்ணா இப்போதான் நான் வந்தேன். என்னடா இது? என்ன கவிதா இது? பழைய சாப்பாடு போட்டு கொடுக்குற? சாப்பாடு எதுவும் செய்யலையா? என்னங்க, நான் இன்னும் அரிசி கூட ஊற போடலைங்க. ஏதோ பசிக்குதுன்னு சொன்னா அதுதான் உடனே எடுத்து கொடுத்தேன். இப்போ நானும் அதாங்க சாப்பிட்டேன். பரவாயில்லண்ணா, நான் இது ஏன் சாப்பிட்டுக்கிறேண்ணா. டேய் சிவா, சாப்பிட்டு 10 நாள் ஆன மாதிரி இப்படி சாப்பிட்றேன்? ஆமாண்ணா, சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுண்ணா. ரொம்ப கஷ்டமா இருக்குதுண்ணா. சரிண்ணா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அப்பா அம்மா எல்லாம் தேடுவாங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரி சிவா, நீ வீட்டுக்கு பத்திரமா போ. நான் சம்பளம் வாங்கினதும் அம்மா அப்பா வந்து பார்க்குறேன்னு சொல்லு. சரிண்ணா. பார்த்து பத்திரமா போகிறேன். பார்த்துடா பத்திரமா. அம்மா கவிதா, நீ வச்ச கறி குழம்பும் கோழி குழம்பும் அவ்வளோ பிரமாதமாக இருந்ததுமா. அந்த அவிச்ச முட்டையோட அந்த பொரிச்ச மீனையும் வச்சு அந்த நண்டு சூப்பு சாப்பிட்டோமா. அப்படியே உங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த மாதிரியே அவ்வளோ அருமையாக இருந்ததுமா. ரொம்ப நாளைக்கு பிற்பாடு இன்னைக்கு தாம்மா நான் திருப்தியாக சாப்பிட்ருக்கிறேன். மாப்பிள்ள வந்துட்டீங்களா? சரிம்மா, மாப்பிள்ளையும் பசியோட வந்திருப்பாராட்டிருக்குது. அவரையும் கூட்டிகிட்டு போய் கறி குழம்போட சாப்பாடு போடுமா. சரிங்க மாப்பிள்ள, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். கவிதா, நாளைக்கும் கொஞ்சம் வெய்யுமா, நான் வந்து சாப்பிட்டு போகிறேன். ஏண்டி பரதேசி, என்ன திமிருமை இருந்தா வீடு தேடி வந்த என் தம்பிக்கு பழைய சோறு, உன் அப்பனுக்கு கறி சோறா? என்னடி பாவம் பண்ணாவன்? சொல்லு, என்ன பாவம் பண்ணாவன்? பேசாதடா. என்ன ரொம்ப குதிக்கிறீங்க? ஏய் பேசாதரு, வாயை திறந்தா பிச்சு விடுவோம் பிச்சு. என்னடி பாவம் பண்ணாவன்? கொஞ்சோண்டு வெள்ளை சோறும் வெறும் குழம்பு ஊற்றி இருந்தா கூட பாவம் தின்னுட்டு போயிருப்பாண்டி. வீடு தேடி வந்தவனுக்கு பழைய சோறு, உங்க அப்பனுக்கு கறி சோறு நொட்டு தாடி கறி சோறு. அண்ணா டேய் தம்பி, நீ இருடா, நீ அண்ணா இங்கே இருடா. நீ நம்ம நல்லா இருக்கணும்னு என் அப்பா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காரு. என் அப்பா கறி குழம்பு செஞ்சு போட்டது தப்பா? தப்பு தாண்டி, தப்புதான். உன்னை கல்யாணம் பண்ண பாரு, அது தாண்டி நான் செஞ்ச முதல் தப்பு. இங்க பாருங்க, என்ன கல்யாணம் பண்ணானது நீங்க ஒரு டீசெண்டா இருக்கீங்க. இல்ல உன் தம்பி கூட சேர்ந்து நீ பிச்சை தான் எடுத்திருப்ப. என்னடி சொன்ன? அண்ணா அவன் உனக்கு கறி சோறு போடுறேன், நான் போடுறேன்டா தம்பி, நான் போடுறேன்டா உனக்கு கறி சோறு, நான் கொடுக்குறேன்டா. சாப்பிட்றா நீ, நீ சாப்பிட்றா, நீ சாப்பிட்றா. நீ அவன் என்னடா வெங்காயம், நீ தின்றா. நீ நான் இருக்கிற வரைக்கும் நீ சாப்பிட்றா. நீ சாப்பிட்றா. நீ முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு
ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக ரேகா நல்லா இருக்கிறியாம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. உனக்கு என்னம்மா, உன்னை மாப்பிள்ளை நல்லா தான் வச்சிருப்பாரு. இவ்வளோ பெரிய வீட்டில் நீ நல்லா தான் இருப்ப. என்னம்மா நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீ ஒன்றும் பேச மாட்டேங்கிற. உடம்பு கிடம்பு சரியில்லையாம்மா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஏம்மா அழுற? என்னம்மா ரேக்காச்சு? ஏன் ஏன் அதுக்காக அழுகுற? சொல்லுமா, அப்பா கிட்ட சொல்லுமா, என்னம்மா ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைங்கப்பா. ரேகா ரேகா, நம்ம லிங்கத்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போதான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வந்திருக்கிறேன். வாங்கம்மா எல்லாம் போகலாம். ஐயோ, என்ன தம்பி சொல்றீங்க? மாப்பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சா? ஐயோ, என் தலையிலேயே இடி விழுந்த மாதிரி இருக்குது. என்னம்மா ராக்கா, நம்ம என்னம்மா செய்யறது? வாம்மா போய் பார்க்கலாம். அவருக்கு என்னாச்சோ தெரியல, வாங்க போலாம். வாம்மா போலாம். வாங்க சீக்கிரம் போலாம். என்னாச்சோ தெரியலையே, டாக்டர் பார்க்கணும். டாக்டர் டாக்டர் எங்க இருக்காரு தெரியலையே டாக்டர். இருமா, டாக்டர் வரட்டும், என்னன்னு கேட்கலாம். டாக்டர், மாப்பிள்ளைக்கு எப்படிங்க டாக்டர் இருக்குது? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையே? சாரிங்க, ரத்தம் அதிகம் வெளியே போனதுனால நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி அவளை காப்பாற்ற முடியல. டாக்டர் என்ன சொல்றீங்க? நீங்க டெட் பாடியை எடுத்துட்டு போலாம். ஐயோ ரேகா, உன் வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேனேம்மா. ஐயோ ரேகா, என்னம்மா செய்யலாம்? ஏ பாண்டி, ஏன்டா அழுதுட்டு இருக்கிறா? சுந்தரம், என் லிங்கம் போயிட்டான்டா என்னை விட்டு. எவ்வளோ தூரம் நாங்கள் எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம், சேர்ந்து எல்லாமே பண்ணணும்டா. இன்னைக்கு அவன் என்னை விட்டு போயிட்டான்டா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த முத்துச்சாமி தான். முத்துச்சாமியும் ரேகாந்த் தான் காரணம். அவங்கள சும்மா விடக்கூடாதுடா. டேய் பங்கு, உனக்கு எவ்வளவு வேணாலும் கேள்றா, அள்ளி வீசுறேன் இந்தா. ஆனா அந்த முத்துசாமியை விடவே கூடாதுடா. இந்தடா பணம், பிடிச்சுக்கோ. இதுக்கு மேல அவனோட ஆத்மா இதுக்கு அப்புறம் சாந்தி அடையும். நீ ஏதோ ஒன்று பண்ணு பங்கு. அந்த நீ பண்ணினாதான் அந்த சந்தோஷத்தை உனக்கு நான் கொண்டாடி ஆகணும். போய் கொண்டாடுவோமா? செய்வியா? செய்யறேன், செஞ்சே தீரணும். செஞ்சே தீர்றேன். சரிடா, வரப்பாங்க.
சிவா, உங்களை இந்த நிலைமையில பார்க்கவா நான் இந்த கோயிலுக்கு வந்தேன். சிவா, என்ன மன்னிச்சிருங்க. உங்களை மன்னிக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லைங்க. அப்படி சொல்லாதீங்க சிவா. நான் உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு கடவுள் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டான். நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் இந்த கோயிலுக்கு வந்தேன். ஆனா உங்களை இந்த நிலைமையில பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க பாவத்துக்கு பரிகாரம் தேடி கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க. நாங்க பசியில வாடி போன வயிற்றுக்காக பிச்சை கேட்டு வந்திருக்கிறோங்க. சிவா, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க எனக்கு புரியுது. அன்னைக்கு நான் உங்களை தரங்குறவா பேசுனது தப்புதான் சிவா. வசதியா வாழணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டேன். உண்மையான காதலை தூக்கி எறிஞ்சதுக்கு எனக்கு கடவுள் சரியான தண்டனை கொடுத்துட்டான். ஏங்க, எங்களை மாதிரி ஏழைங்க தான் கஷ்டத்தை தாங்க முடியாம கடவுள் மேல பழிய போடுவோம். உங்களை மாதிரி பணக்காரங்க நீங்களும் கடவுள் மேல பழிய போட்டா அதுல என்னங்க அர்த்தம் இருக்கு? சொல்லுங்க, என்னங்க அர்த்தம் இருக்கு? அர்த்தம் இருக்கு சிவா. உங்களோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணம்னு என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. அதனால உங்களோட கஷ்டத்துல நானும் பங்கெடுக்கணும்னு என் மனசு சொல்லுது. வேணாங்க, வேணாம். நீங்க எந்த முடிவும் எடுக்க வேணாம். நீங்க குற்றம் செஞ்சதான் நினைச்சு உங்க வாழ்க்கைய நீங்களே வீணாக்கிக்க வேணாம். ஏன்னா நம்ம வாழ்க்கையோட ஆரம்பமும் முடிவும் நம்ம கையில் இல்லை, எல்லாம் அந்த ஆண்டவன் கையில் இருக்குது. எந்த முடிவும் உங்க மனசை மாத்திக்கிங்க, எந்த முடிவும் எடுக்க வேணாம். நான் வரேங்க. சிவா, சிவா.
முத்துசாமி முத்துசாமி ஐயா வாங்க வாங்கய்யா வாங்க வாங்க கவுண்டரு. வரவேற்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் வர வேண்டிய பணம் வரமாட்டேங்குது. நீங்கள் பாருங்க முத்துசாமி, நீங்கள் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நாளைக்கு காலையில் எனக்கு வட்டி எல்லாம் வசூல் பண்ணி என் கைக்கு வரணும். இல்லைன்னா நீங்கள் எழுதி கொடுத்த மாதிரி வீட்டுக்கு காலி பண்ணணும். என் பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் கொஞ்சிட்டு இருக்க மாட்டேன். நான் வரேன். ஏங்க நம்ம யாருக்கு என்னங்க பாவம் பண்ணோம்? ஏங்க நமக்கு எப்படிலாம் ஒரு சோதனையை கொடுக்குது இந்த கடவுளை? அவருக்கு வட்டியோட பணத்தை நம்ம திருப்பி கொடுக்கணும்னு தானே நினைக்கிறோம். நம்மளை ஏங்க இவ்வளோ கேவலமா சோதிக்கிறாங்க? என்னால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. நாளைக்கு இப்ப இருக்க சூழ்நிலையில அவ்வளோ பணத்துக்கு நம்ம எங்கெங்க போறது? யாருக்கிட்ட ஏன் கேட்கறது? நாம இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல லட்சுமி. கவுண்டர் நாளைக்கு வந்து கேட்டா என்ன சொல்றது தெரியல லட்சுமி. அப்பா அப்பா வாப்பா வாப்பா. ஏக்கண்ணே, காலையில் அவ்வளோ நேரமாக கிளம்பி போனியே, சாப்பிடாம கூட போயிட்டேன். அப்படி எங்கே தாண்டா போயிட்டு வந்த? நான் எங்கம்மா போகட்டும், மனசு சரியில்லைன்னு கோயிலுக்கு தாம்மா போயிட்டு வந்தேன். அம்மா இந்தாங்கம்மா. என்னடா இது, இவ்வளோ காசு வச்சிருக்க? ஏது இதெல்லாம்? அம்மா. சொல்ல, உனக்கு எப்படி கிடைச்சது? அம்மா, கால் நல்லா இருந்தாலும் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம். கால் மொண்டியா இருக்கிறானா நான் என்னம்மா பண்ணிட்டோம்? பிச்சை தாம்மா எடுக்க முடியும். என்னடா இது, ஏன் தங்கம் இப்படி பண்ற? டேய், நீ இதெல்லாம் பண்றத பாக்குறதுக்காக நாங்க இன்னும் உயிரோட இருக்கோம். இங்க பாரு, என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் கையேந்தி மட்டும் நிக்காதடா. கையேந்தி நிக்காத. அம்மா, எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலம்மா. நாளைக்கு நம்ம நடுத்தெருவில் போய் நின்னாலும் நம்மளுக்கு யாருமா வந்து உதவி பண்ணுவாங்க? சிவா, ஏன்பா அப்படி சொல்ற? அப்பா, எனக்கு எப்படி தெரியும்னு தானே நீங்க யோசனை பண்றீங்க. வீட்டுக்கு வரும்போது நான் கவுண்டரை பார்த்துட்டு தான்ப்பா வந்தேன். அவர் பேசின வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் செத்துட்டு போகலாம் இருக்குதுப்பா. ஐயோ ஐயோ தங்கம் சிவா, ஏ இப்படிலாம் பேசாதடா. உங்களுக்காக தான், உனக்காக தான்டா இந்த உசுரை வச்சுட்டு நாங்க இருக்கிறோம். நீயும் போயிட்டா நாங்க எப்படா வாழுவோம்? எதுக்குடா வாழணும்? அப்பா, என்னால தானே நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அதான் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும்ப்பா. இனிமே நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. அதான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டப்பா. என்னப்பா என்னப்பா, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? ஆமாம்மா, நான் வர வழியிலேயே விஷத்தை குடிச்சிட்டேன்ப்பா. இப்படிலாம் பேசாத, விளையாட்டு கூட இப்படிலாம் ஒரு வார்த்தை சொல்லாத. என்னால தாங்க முடியாதா? இல்லம்மா, தாங்க முடியாதுடா. நான் விளையாட்டுக்கு சொல்லல, நிஜமாலுமே தான் சொல்றேன். நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பலம்மா. ஏய் சொல்லாதடா. என்ன நீ செத்து யாருக்கு யாரா பாரா? டேய், நான் உங்களுக்கு தெரியாம தான் கேட்குறேன். இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு சொல்றியே,
நீ எங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க மட்டும் உயிரோட இருப்போம்னு நினைச்சியா? நாங்க உயிரோட இருக்கிறதே உனக்காக தான்டா. நீ இல்லைன்னா நானும் செத்து போயிடுவேன்டா. லட்சுமி இவன் சாகக்கூடாது. லட்சுமி இவன் சாகக்கூடாது. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போ. வேணாப்பா வேணாம். வாசி வாப்பாடா. வேணாம். ஹாஸ்பிட்டலுக்கு போனா 2 லட்சமோ 3 லட்சமோ பணம் கேட்பாங்க. நாம எங்க போக போறது? நான் பார்த்துக்கண்டா. அதனாலதான் நான் எங்கேயோ போய் என் உயிர் போறதை விட அப்பா அம்மா உங்க கூடயே என் உயிர் போகட்டுமா? என்னடா என்ன? அம்மா அம்மா எனக்கு ஒரே ஒரு ஆசைம்மா. என்னடா சொல்லு கண்ணு. எனக்காக ஒரே ஒரு தாலாட்டு பாட முடியுமா? ஏடா ஏடா என்ன இப்படி சோதிக்கிற? இல்லம்மா நான் ரோட்ல போய் என் உயிர் போறதை விட உன் மடியிலேயே போட்டுமா, உன் தாலாட்ட கேட்டுட்டே போட்டுமா. முத்து எழுந்திரிங்க. இன்னும் எவ்வளவு நேரம் தான் அழுந்துட்டு இருப்பீங்க? ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம். எழுந்திரிங்கம்மா. இந்த கையால
பாலூட்டுனே இந்த கையா அப்பா வீட்டுக்கு போயிருந்தேன், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்திருந்தா சொன்னாங்க. இப்போ அம்மாவுக்கு எப்படிப்பா இருக்குது? என்னப்பா டாக்டர் சொன்னார்? அம்மாவுக்கு நல்லாதாம்மா இருந்தா, திடீர்னு வயிறெல்லாம் பயங்கரமாக வலிக்குதுண்ணே. ஒரு தூக்கம் இல்லாமல் இப்படி கத்திட்டே இருந்தேன். நான் தான் காலையில் ஜிஹெச்சு கூட்டு வந்தேன். டாக்டர் வந்தால் தான் என்னன்னு தெரியும். டாக்டர் வந்தால் தான் என்னன்னு தெரியும். என் லட்சுமிக்கு என்னன்னு தெரியும். வாங்கய்யா வாங்க. ஐயா லட்சுமிக்கு ஒன்றும் இல்லைங்களா? இங்கே பாருங்க, இந்த அம்மாவோட வயிற்றுல குடல் எல்லாம் புண்ணா இருக்கு. சரியான நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிட்ருந்தா இப்படி ஆயிருக்காது. இப்போ இந்த மருந்து மாத்திரையில சரி பண்ண முடியாது, ஆப்ரேஷன் செஞ்சே ஆகணும். எப்படி பார்த்தாலும் 2 லட்சம் ஆகும். நீங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அப்புறம் பேசலாம். 2 லட்சம்? இவன் 2 லட்சம்? ஏங்க கேளுங்க, நம்ம வீட்டுக்கு போலாங்க. ஏன் லட்சுமி? அம்மா ஆப்ரேஷன்லாம் வேணாம். இப்போ இருக்க சூழ்நிலையில டாக்டர் சொல்ற அளவுக்கு பணம் கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட வசதி இல்லை. அம்மா அது இதுக்கு மேல நான் உயிரோட இருக்கணுமா வேணாமான்னு கடவுள் பார்த்து முடிவு பண்ணிக்கிட்டோம். நம்ம வீட்டுக்கு போலாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, பணத்தை நான் ரெடி பண்ணுறேம்மா. பணத்தை நான் ரெடி பண்ணிட்டு வரேன், ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. உங்கள் உயிர் என் கையில் இருக்குமா, நான் உங்களை காப்பாத்துறேம்மா. நான் இப்பயே போய் பணத்தை ரெடி பண்ணிட்டு வரேம்மா. ராஜா டே இங்க பாருங்க, அவன் நம்ம கிட்ட சொல்லிட்டு போறான் பணத்தை ரெடி பண்ணிட்டு வரேன்னு. நிச்சயமா அவன் அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு விட மாட்டான். நம்மனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேணாங்க. அவன் கொண்டு வர பணத்துல எனக்கு ஆபரேஷன் நடக்க வேண்டாம், நடக்க வேண்டாங்க. நம்ம போலாம். ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறோம். அவங்களுக்கு
வயிற்றில் அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆகி போச்சு. அதனால் உடனே 2 லட்ச ரூபா கட்டணுங்கிறாங்க. அதனால் உன்னுடைய நகையை கொடுத்தீங்கன்னா அதை அடமானம் வச்சு கட்டி எங்கள் அம்மா உசுரை காப்பாற்றிடுவேன். நீ ஒன்றும் கவலைப்படாத கவிதா, நான் உடனே அதை நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன். இல்லைங்க, முடியாது. என் நகையை நான் தர மாட்டேன். கவிதா, கவிதா, தயவு செஞ்சு அப்படி சொல்லாத கவிதா. என்னோட அம்மாவோட உயிர் உன் கையில் தான் கவிதா இருக்குது. நீ அந்த நகையை மட்டும் குடி கவிதா, நான் எப்படியாவது காப்பாற்றிடுவேன் கவிதா. கவிதா, நீங்க எவ்வளவு கெஞ்சினாலும் நான் தர மாட்டேங்க. சரி, நானும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்க அம்மா பொழைச்சிருவாங்களா? என்னடி சொன்ன? எங்க அம்மா பொழைச்சிருவாங்களா? அவங்க செத்தா உனக்கு என்னடி போகுது? உனக்கு என்னடி போகுது அவங்க செத்தா? உன் பேச்சை கேட்டுட்டு அவங்க அம்மா அப்பா தம்பின்னு அத்தனை பேர்த்தையும் விட்டுட்டு வந்தான் பாரு. என்ன சொல்ல முடியும்? நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. இதோ பார், இப்போ சொல்ற நல்லா கேட்டுக்கோ. கடைசியா கேட்குறேன், உன் நகையை கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாதா? என் அம்மாவோட உயிரை காப்பாத்தாத அந்த நகையும் வேண்டாம், அதை போட்டிருக்கிற நீ எனக்கு வேண்டாண்டி. வர கொடுத்த வாய்தாவுக்கு மேலே 10 நாள் ஆகி போச்சு, இன்னும் கைக்கு பணம் வரலையே. தப்பு தாங்கய்யா, தப்பு தான். எங்கள் சூழ்நிலையை பார்த்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. தப்பு தான். எனக்கு ஒரு 10 நாள் ஒரு வாய்தா கொடுத்தீங்கன்னா நான் அதில் ஏதாவது ரெடி பண்ணி கொஞ்சமாவது